ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். மூணாம் இடம் இன்னைக்கு அதான் டாபிக் பார்க்க போகிறோம். மூணாம் இடம் அப்படிங்கிறது பரவலாக பேசப்படாத ஒரு ஸ்தானம்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, ஒன்று உபஜய ஸ்தானத்தில் போகுது அப்படின்னா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேந்திரம்னா 1 4 7 10, 7ஆம் இடம் மனைவி, 10ஆம் இடம் தொழில் பண்ணுறது, 4ஆம் இடம்ங்கிறது கார் வாங்கிறது, பைக் வாங்கிறது, சொத்து வாங்கிறது. அப்போ இதெல்லாம் முக்கியமான ஸ்தானங்கள். லக்னம்ங்கிறது உசுறு. திரிகோணம்னு எடுத்துகிட்டா 5ஆம் இடம் பட்டப்படிப்பு, பேரு புகழ் கிடைக்கிறது. 9ஆம் இடம்ங்கிறது பாக்யஸ்தானம், நமக்கு என்னென்ன யோகம்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம மெயினாக பார்த்துருவோம். 6 8 12 கூட கரெக்டாக பார்ப்போம். அது விரும்பி பார்ப்போம். என்னென்னா எங்கே இருந்து பிரச்சனை வரும், ஏன்னா எப்பயுமே நம்ம நெகட்டிவாக தானே திங்க் பண்ணுவோம். அதனால் பிரச்சனைகள் எங்கேருந்து வரும்னு பயந்துட்டு பார்க்குறதுங்கிறதெல்லாம் உண்டு. ஆனால் இந்த 3ஆம் இடம்ங்கிறது 11ஆம் இடம்ங்கிறதெல்லாம் பரவலாக விட்டுடுறோம். அது 11 கூட சமயத்தில் எடுத்துக்கிறோம், 3 வந்து விட்டுருவோம். அப்போ இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது, லக்னத்துக்கு 3ஆம் இடம்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டால், டக்குன்னு நமக்கு சொல்ல வர்றது என்ன வரும்? இளைய சகோதர ஸ்தானத்தை குறிக்கும். அப்புறம் வந்து தைரியம், வீரியம், பராக்கிரமம், கௌரவம், உண்கலம் அப்படி குறிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, இது இப்படியே இருக்கட்டும். அதாவது இப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இது மட்டும் இல்லை. 3ஆம் இடத்துல ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போது சிலருக்கு வந்து சுகர் வந்து டயபெட்டிக் ரொம்ப நாள் இருக்குனாக்க அவங்களுக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு ஒன்று வரும். அதாவது கையை மேலே தூக்க முடியல, இறக்க முடியல அப்படின்னுவாங்க. இந்த கான்செப்ட், இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறது எதில் தெரியும் அப்படின்னா, அந்த 3ஆம் இடத்துல தெரியும். இந்த பக்கம் 11ஆம் இடத்துல தெரியும். ரிவர்ஸில் 3ஆம் இடம், இங்கிட்டு ஃபார்வேர்டில் 3ஆம் இடம். அப்போது இந்த ஸ்தானங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அல்லது அந்த ஸ்தானாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஷோல்டர் பெயின் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரியான அமைப்பு. எனக்கு கூடத்தே பாதிக்கப்பட்டிருக்கு, ஒருவே நீங்கள் ஆனமே அப்படின்ற கூடாது. அதுக்கான தசாபுத்தி நடந்தால் தான் அந்த இதெல்லாம் இருக்கும். சரி, எப்போ அந்த தசாபுத்தி நடக்குதோ, அது வந்து செயல்பட ஆரம்பிக்குதோ அப்போ தான் வந்து அந்த வலி வர்றது அப்படிங்க. அதே மாதிரி காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து அந்த 3ஆம் இடத்துல இருந்து தான் வரும் அப்படின்ற மாதிரியான அம்சம். இன்னொரு விதத்தில் எடுத்துக்கிட்டால், ஒரு மனுஷனுடைய ஆசை அப்படிங்கிறதும் அந்த 3ஆம் இடத்துல இருந்து தான் வரும். ஆசைங்கிறது வந்து தைரியம், வீரியம் அப்படின்னது நேராக காமத்தை நோக்கி போவாங்க. காமங்கிறது மட்டும் ஆசை இல்லை, ஆசைங்கிறதுல எத்தனையோ ஆசை இருக்கும். எது? ஒரு சொத்து வாங்கிறது, வீடு வாங்கிறது, அதே மாதிரி ஒரு வண்டி வாகனம் வாங்கிறது. வண்டி வாகனம் தான் 4ஆம் இடம்னா, வீடுன்னு தான் 4ஆம் இடம்னா, 4ஆம் இடம் தான் ராசா. ஆனால் 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் தானே விரயஸ்தானம். அப்போது ஒரு சொத்தை விரயம் பண்ணுறதாகட்டும் அல்லது அந்த சொத்துக்காக செலவு பண்ணுறதுங்கிறதாகட்டும் எல்லாம் அந்த 3ஆம் இடத்துலேருந்து தான் வரும். இன்னொரு அதிசயம் என்னென்னா, இந்த 3ஆம் இடம்ங்கிறது நம்ம கவனிக்காமல் விடுறோம் இல்லையா? 10ஆம் இடத்து அதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல போய் உட்காந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தொழில் ரீதியாக சிரமப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. காரணம், அந்த 3ஆம் பாவத்தில் போய் உட்காந்து 3ஆம் பாவாதிபதி ஆட்சி உச்சம் ஆகிட்டா பிரச்சனை இல்லை. அப்போ அந்த தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கும், வேலைக்கு போகிறது நல்லாயிருக்கும், உத்தியோகத்தில் பெரிய இடத்துக்கு வருவாங்க. இந்த ஸ்தானாதிபதி வந்து 10ஆம் இடத்ததிபதி போய் 3ல் உட்காந்து அந்த 3ஆம் இடத்ததிபதி நீசமாவோ வக்ரமாவோ ஆகிட்டா அவங்களுக்கு தொழில் அமையிறது, உத்தியோகம் அமையிறதுங்கிறதுல சிரமப்படுவாங்க. அல்லது தொலைதூரம் போய்த்தான் அவங்களுக்கு தொழிலோ வேலையோ அமையணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்துடும். எது? இந்த 3ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா, 2ஆம் இடத்ததிபதியும் 3ஆம் இடத்ததிபதியும் ஒன்று சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுங்க, அது பெரிய யோகம் சார். இப்போ பாருங்கள், அதை ஒரு எடுத்துக்காட்டுன்னா சார்ட் மட்டும் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ லக்னமாக வச்சுக்கிறது கடக லக்னம்னு வச்சுக்கிடுவோம். 2ஆம் இடத்ததிபதி யார்? சூரியன். 3ஆம் இடத்ததிபதி யார்? புதன். இப்போ இந்த சூரியனும் புதனும் வந்து 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க, அல்லது 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க, அல்லது கேந்திரத்தில் உட்காந்துருக்காங்க, அல்லது திரிகோணத்தில் உட்காந்துருக்காங்க. இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா இந்த 2 3 அதிபதிகளுடைய சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பரோபகாரியாக கொண்டு வந்துடும். நிறைய பேர்த்துக்கு உதவி செய்யணும், நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடும். நிறைய பேர்த்துக்கு உதவியும் செய்வாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, நம்ம மகாகவி பாரதியாருடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கும். 2 3 அதிபதி ஒன்று சேர்ந்து நின்னதுங்கிறது. அவர் வந்து பெரிய கோடீஸ்வரன்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் வந்து சீட்டு கவி கொடுத்து விட்டு உதவிகள்லாம் கேட்டார். யார்? எட்டயபுரம் சமஸ்தானத்தில். ஆனாலும் அவர் தான தர்மம் அப்படிங்கிறத பிரதானமாக வச்சுக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய பாடல்கள்லாம் கூட பாடியிருக்கார். அது மாதிரி இந்த 2 3 அதிபதிகள் ஒன்று சேர்ந்து நின்னா
அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் தான தர்மம் செய்யணுங்கிற மாதிரியான எண்ணம் வரும். அந்த தான தர்மத்திலேயே அவங்களுக்கு பேரும் புகழும் வரும் அப்படின்ற மாதிரியான அம்சம். இன்னொன்று என்னென்னா, அந்த 3ஆம் இடத்ததிபதி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவங்களுக்கு நிச்சயமாக புகழ் கிடைக்கும். அது மற்ற கிரகத்தோட சேரையில் அந்த மாதிரியான ஆப்ஷன் வரும். அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ 2க்கு அதிபதியும் 3க்கு அதிபதியும் ஒன்று சேர்ந்தா அவங்க வந்து பரோபகார சிந்தனையில் இருப்பாங்க, தயாள குணத்தோடு இருப்பாங்க, நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ணுவாங்கங்கிற மாதிரியான பாயிண்ட்டை பார்த்தோம் இல்லையா? இப்போ இதே காம்பினேஷனில் சனி சேர்ந்துருது அப்படின்னு வச்சுக்கிறோங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சனி சேர்க்கை இவங்களை வந்து பெரிய கஞ்சன் ஆக்கி விட்டுரும். வர கஞ்சன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி ஜம்மு காலத்தில் வடிகட்டின கஞ்சன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. அப்போது தனக்கு தனக்கு அப்படின்னு ஓடி ஓடி சேர்த்து வைக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட தான் இருக்கும். பொதுவாகவே பொருளாதாரத்தை சேர்க்கையில் என்ன சொல்லி சேர்ப்பாங்க, என்ன நினச்சிக்கிட்டு சேர்ப்பாங்கன்னா, வயசான காலத்தில் நமக்கு வேணும், படுத்துக்கிட்டோம்னா தேவைப்படும். ஏன்னா இவன் படுக்க போகிறான்னு அவனுக்கே தெரியும் போல இருக்குது. அதனால் நம்ம படுத்துக்கிட்டோம்னா வேணும், நம்ம புள்ள குட்டிக்கு நம்மகிட்ட 4 காசு இருந்தால் தான் பார்ப்பாங்க. ஏன்னா இன்னொருத்தர் பார்த்தா தான் இவன் சீவிக்கவே முடியும், பிழைக்கவே முடியும்னு நினைக்கிறதான் காரணம். அப்படிலாம் ஒன்றும் யோசிக்கவே வேண்டியதில்லை. ஒரு லக்னத்துக்கு 12ஆம் இடத்ததிபதி தான் ஒருத்தருடைய உயிர் போகிற விதம் எந்த விதத்தில் போகும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணும். அந்த 12ஆம் இடத்ததிபதியும் 12ஆம் இடமும் நல்ல பொசிஷனில் இருந்துச்சுன்னா போதுமானது. யாருடைய டிபெண்டன்சியும் தேவையில்லை. அவன் கடைசி வரைக்கும் இண்டிபெண்ட்டாகவே அவனுடைய காலிலேயே அவன் நின்று போயிடலாம். பட் இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்காக வேணும், என் பிள்ளைக்கு வேணும், என் குட்டிக்கு வேணும் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. அவங்க பிழைக்கிறதுக்காகங்கிறது அடுத்த பிரச்சனை. நம்ம காலத்தில் நமக்கு சேஃப்டியாக பொருளாதாரம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை நோக்கி போகும். அதுலேயும் சிலர் ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஏமாற்றி சொத்து சேர்த்து அதை பண்ணி இதை பண்ணி என்னமோ 200 வருஷம் வாழ்கிற மாதிரி 10 வருஷத்துலேயே அதெல்லாம் மாறிடும் சார். அந்த ஏமாத்துறது ஏமாறுறது இந்த இது எல்லாமே வந்து அதிகபட்சம் ஒன்றா ஒரு 10 இயர்ஸ்லேயே அந்த இது எல்லாமே மாறிடும், அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறிடும். சரி, ஆக மொத்தத்தில் அந்த 3ஆம் இடம்ங்கிறது புகழ் கிடைக்கக்கூடிய இடம் அப்படின்ற மாதிரியான அம்சம் உண்டு. அதே மாதிரி அசையும் பொருட்கள் சேர்க்கக்கூடிய இடம். அதனால் அசையும் பொருட்கள் ஒரு காரு வண்டி வாகன வசதிகளாகட்டும், நகநட்டு சொத்து பத்து ஆகட்டும், நகநட்டில் சேர்றதுங்கிறது சிலர் வந்து காயின்ஸாக வாங்கி வைக்கிறேன், பிஸ்கட்டாக வாங்கி வைக்கிறேன், நகையாக வாங்கி வைக்கிறேன், அல்லது வந்து அதனை பிளாட்டினத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அல்லது சாவரிங் கோல்டு வாங்கி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு வந்து இதில் வாங்குறேன் அதில் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. அப்போது இந்த மாதிரியான அந்த சொத்து வாங்கிறது, சுகம் வாங்கிறது அப்படிங்கிறது, அசையும் பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சொத்துக்கள்லாம் வாங்கிறதுங்கிறது இந்த 3ஆம் இடத்தை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்ற மாதிரியான அம்சம். சரி, இப்போ இந்த 7ஆம் பாவாதிபதி 3ஆம் இடத்துல போய் உட்காந்துடுறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? லக்னத்துக்கு 7க்கு அதிபதி 3ஆம் இடத்துல போய் உட்காந்துடுறாருன்னா, அந்த 7ஆம் இடத்ததிபதி தசை நடந்ததுன்னா அந்த பீரியடில் கல்யாணத்துக்கான அமைப்பு டக்குன்னு கைகூடும். ஆனால் கல்யாண டைமாக இருக்கணும். எங்கள் தாத்தாவுக்கு கூட அப்படித்தான் நடக்குது. 60 வயசில் 7க்கு அதிபதி 3ல் நின்று தசை நடத்துறாரு. ஒருவேளை இன்னொரு கல்யாணத்துக்கு வாய்ப்பு இருக்கான்ட்டு ஆரம்பிச்சிடக்கூடாது. அப்படி இல்லை. அதாவது எப்படின்னா, கண்டிப்பாக வந்து அந்த திருமணம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சை உருவாக்குறது அப்படிங்கிறது 7க்கு அதிபதி 3ல் நின்று அவருடைய தசை நடக்குதுங்கிற நிச்சயமாக வரும் அப்படின்ற மாதிரியான அம்சம். இது எல்லாமே கீ பாயிண்ட்ஸ். அப்போது இதை வந்து டக்குன்னு ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்த்ததுமே எடுத்து நீ கல்யாணத்துக்காக கேட்டு வந்திருக்க அப்படின்னாக்கா ஆமான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னே சொல்கிறதுக்கான அமைப்பு இல்லை. அந்த மாதிரியான அம்சம். அதே மாதிரி 5ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க பூர்வீகத்தை விட்டு இடம் மாறினதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரியான அம்சம் சொல்லலாம். ஆனால் பூர்வீகத்தை காலி பண்ணிடுவாங்க, விற்று வாயில் ஓட்டுருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பூர்வீகம் பாட்டில் இருக்கும். இருந்தாலும் இவங்க இடம் விட்டு இடம் மாறி போனாத்தான் ஜெயிக்கிறதுக்கான அமைப்பு பர்ஃபெக்டாக கூடி வரும் அப்படின்ற மாதிரியான அம்சம் சொல்லலாம். சரியா? அப்போது இந்த 11ஆம் பாவாதிபதி 3ஆம் பாவத்தில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தன்னுடைய சுய முயற்சியாலேயே எல்லாத்தையும் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகன். தனக்கு தேவையான வாகன வசதிகள், வீடு வாசல் ஆகட்டும், மனைவியை சம்பாதிக்கிறது, சொத்து சுகம் சம்பாதிக்கிறது, இந்த மனைவிக்கு நகநட்டு, குழந்தைகளுக்கு நகநட்டு சம்பாதிக்க எல்லாமே தன்னுடைய சுய ஆர்ஜிதமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேகம் உள்ள ஜாதகமாக அந்த ஜாதகம் இருக்குங்கிற மாதிரியான அமைப்பு அந்த 3ஆம் இடத்துல சொல்லலாம். சரி, இப்போது 3ஆம் இடத்ததிபதி வந்து வக்ரமாயிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. வக்ரமாயிட்டார்னா இவங்க வந்து பார்க்குறதுக்கு தைரியசாலி மாதிரி இருப்பாங்க, ஆனால் ஒரிஜினல் தைரியசாலி கிடையாது. அது மாதிரியான அமைப்பு. அதாவது பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்காகத்தே இருக்கேன், பேஸ்மெண்ட் என்னமோ வீக்காகத்தே இருக்கும்னு வாங்கில அந்த கணக்காக உள்ளுக்குள்ளே கிடுக்கிடுன்னு ஆடுறவனாக இருப்பேன். ஆனால் வெளியில் பார்த்தோம்னாக்க அதான வீரவாண்டியா கட்ட பொம்மன் அப்படின்ற மாதிரி உடைவாளை உருவிக்கிட்டு நிற்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு அம்சம் உண்டு. இது வந்து அந்த 3ஆம் இடத்ததிபதி வக்ரம் ஆச்சுன்னா. சரி, இந்த வக்ரமான இந்த 3ஆம் பாவாதிபதி ராகுவோடையோ கேதுவோடையோ சேர்ந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அபரிமிதமான தைரியம் வந்து குருட்டு தைரியம்ன்றான் பாருங்க. எதை பற்றியும் யோசிக்காமல் அவன் பாட்டுக்கு இறங்கி அடிப்பாண்டான்றாங்கல்ல, அந்த மாதிரி தைரியம் வந்துடும். அப்போ 3ஆம் பாவாதிபதி வக்ரமாக இருந்தால் பயம்,
அந்த வக்கிரமானவன் வந்து ராகு கேதுவோட சேர்ந்திருந்தா அது யோகமா மாறிடும் அப்படின்ற மாதிரியான அம்சம். அப்ப மிகப்பெரிய யோகத்தை சந்திக்கக்கூடிய அம்சம் அப்படிங்கிறது இதுல சொல்லலாம். சரி, இப்போ 3ஆம் இடத்ததிபதி வக்ரமா இருந்தா ட்ரபிள், ராகு கேதுவோட சேர்ந்தா யோகம். சரி, 3ஆம் இடத்ததிபதி கேந்திர திரிகோணத்துல இருக்கார் அப்படின்னாக்க நிச்சயமா அவங்களுக்கு தன்னுடைய சுய சம்பாத்தியத்துல சொத்து சுகம் அசையும் சொத்துக்கள் வாங்குறதுக்கான அமைப்பு உண்டு அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி 3ஆம் இடத்ததிபதி 6, 8, 12ல மறையாம இருந்தா அது ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் கையிலையோ அல்லது கழுத்துலையோ கண்டிப்பா அணிகலன் இருக்கும். எது? ஒரு செயின் போட்டிருப்பார், மைனர் செயின் போட்டிருப்பார், வெள்ளி அரணாக்கொடி போட்டிருப்பார், அல்லது வந்து கையில மோதிரம் போட்டிருப்பார் அப்படின்ற மாதிரியான அமைப்புல ஏதாவது ஒரு விதத்துல அந்த ஆப்ஷன் எல்லாம் வரும். ஸோ இந்த வகையில வந்து 3ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். 3ஆம் இடம்ங்கிறது வந்து வலுவான ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. சரி, அப்போ இந்த 3ஆம் இடம்ங்கிறது வந்து பொருளாதார ரீதியா சக்சஸ் ஆகிறதுக்கான அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா பேரு புகழ் கிடைக்கிறதுக்கான அமைப்புன்னு சொன்னேன். அது எதுலப்பா பேரு புகழ் கிடைக்கும் அப்படின்னா, இப்ப 3rd ஹவுஸ் கனெக்டட் வித் சூரியன் அல்லது லார்ட் ஆஃப் 3rd ஹவுஸ் இஸ் கனெக்டட் வித் சூரியன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப 3ஆம் இடத்ததிபதி சூரியனுடைய 3ஆம் இடத்துல சூரியனும் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். என்ன காரணம்? அவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் அதை நோக்கியே தான் போகும். எது? பேரு சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும், அதாவது ஈதல் இசைபட வாழ்தல் அதுவன்றி ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லுவார். அது மாதிரி இசைபட வாழ்தல், அதாவது பேரு புகழோட பிழைக்கணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அவங்க காலத்துக்கு பின்னாலும் அவங்க பேரை சொல்ற மாதிரியான புலப்தனம் அவங்களுக்கு அமையும். அப்போ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்றாங்கல்ல, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். எல்லாத்தையும் அரவணைச்சு போறதுங்கிறது, அமற்றவன் அமட்டி இறங்கி போற இடத்துல இறங்கி போய் அப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது 3rd ஹவுஸ் கனெக்டட் வித் சூரியன் அப்படின்னு இருந்ததுன்னா நிச்சயமா அவங்கள்ட்ட அது இருக்கும். அதே மாதிரி சூரியன் 3ஆம் இடத்தோட சம்மந்தப்படுதா, இறப்புக்கு பின்னாலும் அவங்களுடைய பேர் நிலைச்சு நிற்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம் வலுவா உண்டு. சரியா? அதே மாதிரி இவங்க ஏதாவது ஒரு நகை நட்டு போடணும்னு நினைச்சாங்கன்னா புலி நகம் வச்ச செயின் போடுறேன், அல்லது வந்து ஆன்டிக்ல வந்து என்ன சொல்லுவாங்க, இது மீனாட்சி திருக்கல்யாணத்தோட டாலர் இருக்கும்ல அது மாதிரி டாலர் போடுறேன், இல்லாட்டி காசு மாலை போடுறேன், இல்லைன்னா மாங்காய் மாலை போடுறேன் அப்படின்ற மாதிரியான டைப்ல, அதாவது பெருசா எக்ஸ்போஸ் ஆகுற மாதிரியான விஷயங்கள்ல தான் நகநட்டில் உங்களுக்கு போகும். ஒரு தொங்கட்டையா வாங்கினா கூட சின்னதா வாங்க மாட்டாங்க, நல்லா மொக்க சைஸா வாங்கி காதை அறுத்தாலும் பரவாயில்ல, கொய்யால கலண்டு விழுந்தாலும் பரவாயில்ல, நான் தச்சுக்கிறேன்டா ஆனா பெருசா தேண்டா வேணும் அப்படின்ற மாதிரியான டைப்ல அந்த சூரியன் கனெக்ட் ஆனா வரும். சரி, இப்ப இதே 3ஆம் பாவத்துல வந்து சூரியன் மாதிரி சந்திரன் கனெக்ட் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க. சந்திரனோட 3ஆம் இடத்ததிபதி சேர்ந்திருக்கார், 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், அல்லது சந்திரனுடைய சாரத்துல 3ஆம் பாவாதிபதி உட்கார்ந்துருக்கார், அல்லது மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல சந்திரனோட 3rd ஹவுஸ் கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எப்பயுமே முடிவெடுக்கக்கூடிய தன்மை அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து கம்மியா இருக்கும். அதனால அது முடிவெடுக்கக்கூடிய தன்மை அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு இதை எடுப்பாங்க இல்லையா, அதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஒரு சொத்து வாங்கணும்யா, அந்த சொத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துடலாமா, இல்லை இந்த தொழிலை ஆரம்பிச்சிடலாமா, இல்லை இந்த ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த செவத்தை இடிச்சுட்டு கட்டிடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது வந்து டக்குன்னு எடுக்க முடியாது. உங்களால பிளான் பண்ணிடுவாங்க, ஆனால் அதை வெளிப்படுத்துறது ரொம்ப யோசனை பண்ணி தான் வெளிப்படுத்துவாங்க. ரெண்டாவது, இவங்க முடிவெடுத்து அனௌன்ஸ் பண்ணால் கூட திருப்பி வந்து யாராவது ஒருத்தர் வேமா கேட்குறாருன்னு, யார் இதை செய்ய சொன்னது அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இல்லை இல்லை, இந்த அவங்க தான் சொன்னாங்க, எல்லாம் சேர்ந்து அந்த முடிவு எடுத்தான் அப்படின்ற மாதிரி போகுமே தவிர, ஏன்டா நான் தான் எடுத்தேன் என்ன செய்யணும்ன்றப்ப அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக நிற்க மாட்டாங்கங்கிற மாதிரியான அம்சம் இந்த 3ஆம் இடம். அதே மாதிரி இந்த 3ஆம் இடத்துல சந்திரன் சேர்ந்துருந்துச்சுன்னா அவங்க தோல் வந்து இப்படி கொஞ்சம் சரிவலாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அழகு லேசான பெண்மை கலந்த ஆண்மை அல்லது லேசான ஆண்மை கலந்த பெண்மை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். பெண்மையில பெண்மையும் ஆண்மையில ஆண்மையும் பாருங்க, ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கு, இன்னொன்று ரொம்ப குழவா இருக்கும். அது ரெண்டுக்கும் மிடில் அந்த பேலன்ஸ்டா இருக்கிறதுங்கிறது அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து இவங்கள்ட்ட சேரக்கூடிய நகநட்டுக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசைனிங், நிறைய டிசைன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு சேலையே எடுக்க போகிறாங்க அல்லது வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறாங்கனால நிறைய டிசைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய்த்தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு குழம்பி அதுக்கப்புறம் உன்னை செலக்ட் பண்ணி கையில் பிடிச்சிட்டு வருவாங்க அரமனசோட. அப்பயும் அரமனசோட. சரி, ஒரு ஆம்பளை பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார் வாங்கலாமா அந்த கார் வாங்கலாம், ஈவி வாங்கலாமா இல்லை டீசல் வாங்கலாமா, பெட்ரோல் வாங்கலாமா, ஆட்டோமேட்டிக் வாங்கலாமா, மேனுவல் வாங்கலாமா, இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா, 7 சீட்டர் வாங்குறதா 5 சீட்டர் வாங்குறதாங்க, இப்படி குழம்புன்னு குழம்பி கடைசியில் ஒன்று தூக்கிட்டு வருவாங்கன்ற மாதிரியான அமைப்பு. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் லைட் கலர் ரொம்ப பிடிக்கும். லைட் கலர் பிடிக்கும், ப்ளஸ் வந்து
சீக்கிரமே கண்ணுக்கு கண்ணாடி போட வேண்டியது வர்றதுக்கான வாய்ப்பும் கூட உண்டு. இதெல்லாம் வந்து அந்த சந்திரன் கனெக்டட் வித் இந்த தேர்ட் ஹவுஸ் அப்படின்றது. இப்போ இது ரெண்டும் பாசிட்டிவா கலந்துருக்கல. இப்போ இதுல ஒரு நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெகட்டிவிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, காதுல சீல் வடிகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அல்லது காது சம்பந்தப்பட்ட ட்ரபிள் அப்படின்றது ஏதாவது ஒரு விதத்துல காமிக்குங்கிற மாதிரியான அம்சம் உண்டு. அதே மாதிரி இதோட சனியோ அல்லது செவ்வாயோ கலந்துருக்கு, அதே மாதிரி இந்த 3ஆம் இடத்ததிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தான் அந்த ஃப்ரோசன் ஷோல்டர், அந்த தோள்பட்ட வலி சம்மந்தப்பட்ட வகையில் வர்றது. சரி, இதே இது இந்த சந்திரன் கனெக்டட் வித் தேர்ட் ஹவுஸ் அண்டு சனி சேர்ந்திருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதோட சனி பார்க்குறாரு, ஏதோ ஒரு விதத்தில் சனி டச் ஆறுனான்னா இந்த முதுகு தண்டு இடத்துல எலும்பு இருக்கு இல்லையா, அதில் தேய்மானம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு, இந்த கழுத்து எலும்பு தேய்மானம் அல்லது இடுப்பு எலும்பு தேய்மானம் அப்படின்லாம் வரும்ல. என்னால் சட்டையை ஓட முடியலையா, என்னால் வேட்டி கட்ட முடியலையா, தலை சிவம்ல, கொண்ட ஓட முடியல அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரியான பஞ்சாயத்தெல்லாம் சந்திரன் கனெக்ட் ஆனாலும் வரும், செவ்வாய் கனெக்ட் ஆனாலும் வரும். சரி, அப்போ இந்த செவ்வாய் வந்து 3ஆம் பாவத்தோட நிக்கல, இது சந்திரன் இந்த 3ஆம் பாவத்தோட நிக்கல. இது மாதிரியான பாசிட்டிவும் உண்டு, அது மாதிரியான நெகட்டிவும் உண்டு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிடலாம். இப்போ இதே இது இந்த 3ஆம் பாவத்தில் செவ்வாய் சம்மந்தப்படுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் பியூட்டி என்னன்னா, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருந்தா, லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருந்தா அந்த ஜாதகருக்கு அடுத்து பையன் இருக்காது, சகோதரன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு பொண்ணு பிறந்து அப்புறம் வேணா பையன் வரலாம். நேரடியாக இதுக்கு அடுத்து பையன் வர்றதுக்கு 99% வாய்ப்பு இல்லை. அது மீறி வந்தால் அந்த பையனுடைய வாழ்க்கைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அல்லது அவருக்கும் இந்த ஜாதகருக்குமான ஒற்றுமை சரியாக இருக்காது, கான்ட்ராவர்சியோடையே இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இதெல்லாம் 2வது ஆப்ஷன் தான். மோஸ்ட்லி வந்து பொம்பளை பிள்ளை வரும், அல்லது குழந்தைங்க அதோட கடைசியாக இருக்கலாம், அந்த மாதிரி தான் வரும். அப்போது அது மாரி பையன் வந்தால் ஒன்று விட்டு வேணா வந்து சேரலாம்ன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் சொல்லலாம். சரி, இப்போது இந்த 3ல் செவ்வாய் உட்காந்துருக்கார் அப்படின்னாக்க முரட்டுத்தனமான தைரியம் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 3ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்தும் பயந்து நடுங்கிறவன் இருக்கான். என்ன காரணம்? 3ஆம் இடத்ததிபதி வக்கரமாக இருக்காருன்னு வச்சுங்க, அல்லது நீசமாக இருக்கார், அல்லது செவ்வாயும் 3ஆம் இடத்ததிபதியும் 6, 8, 12 இருக்கார். அப்போ 3ல் செவ்வாய் இருந்தாலும் ஒன்றும் யூஸ் இல்லை. அப்போ 3ல் செவ்வாய் இருந்தாலும் பயம் இருக்கும். எதை பார்த்தாலும் பயமயம் அப்படின்றாங்க இல்லையா, அது மாதிரியான பயமயம். எதை வச்சு பயமயம் வருந்துறீங்களா? ஒரு போலீஸ்காரங்க ஒரு 10 பேர் நின்றுட்டு இருக்காங்க, ஒரு 4 பேர் நின்றுட்டு இருக்காங்க, நம்மால் வண்டியில் போயிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். எல்லாமே இருக்கேன், வண்டியில் லைசன்ஸ் இருக்கும், புகைக்கான சர்டிஃபிகேட் இருக்கும், ஆர்சி புக் இருக்கும், பூராந்தே இருக்கும். ஆனாலும் இவருக்கு கிடுக்கிடு நாடு, என்னடா நிப்பாட்டிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியே தான் போவார். சரியா, எல்லாமே சரியாக தான் வச்சிருப்பாரு. இருந்தாலும் அந்த பதஷ்டம்ன்றது இருக்கும். அந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் வீக் ஆகிடக்கூடாது, வீக்கான சிக்கல். ஆனால் 3ஆம் இடத்துல செவ்வாய் ஸ்ட்ராங் ஆச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப பிரமாதமான முன்னேற்றம் உண்டு அவங்களுக்கு லைஃப்பில். அது எப்படி வரும் அப்படின்னா, அவங்களுடைய நோக்கமெல்லாம் எங்கே போகும் அப்படின்னா, சொத்து வாங்கணும், இடம் வாங்கணும், விவசாய லேண்ட் வாங்கணும். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும், 10, 15 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் விழ வேண்டும், பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும் அப்படின்னு சொன்னார்ல பாரதியார், பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி. அது மாதிரி எனக்கு விவசாய நிலம் வேணும், நான் வந்து ஆர்கானிக் விவசாயம் பண்ண போகிறேன், நான் நேச்சுரல் விவசாயம் பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்ற மாதிரியான அமைப்பில் அவங்களுக்கு திங்கிங் எல்லாம் அதில் போகும். இல்லைன்னா எப்படி போகும்னா, நான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறேன், அதுலேருந்து ரெண்டல் எடுக்க போகிறேன், ஒரு பிஜி வைக்க போகிறேன், இல்லைன்னா ஒரு கல்யாண மண்டபம் கட்ட போகிறேன், இல்லைன்னா ஒரு ஸ்கூல் காலேஜஸ் மாதிரி கட்ட போகிறேன். இந்த மாதிரி அதாவது பில்டிங் சம்மந்தப்பட்ட வகையில், அதிலிருந்து சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் வருமானம் எடுக்கக்கூடிய விதங்கள் எத்தனை இருக்குதோ அதை நோக்கி போகும் அப்படின்ற மாதிரியான அம்சம் இதில் சொல்லலாம். எது இந்த செவ்வாய் அங்கே இருக்கிறதுங்கிறது. அதே சமயத்தில் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா இவங்க வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இங்கிட்டு பூந்து அங்கிட்டு வந்துடுவாங்க. எது, அதாவது எந்த வேலை முடியாத வேலைனாலும் போய் முடிச்சுட்டு வந்துடுவான். என்ன காரணம்னா அவங்களுக்கு அந்த நெளிவு சுழிவு எல்லாமே தெரியும். இப்போது நம்ம போய் ஒரு தப்பாக பண்ணி ஒரு தவறான காரியத்தை கூட பண்ண வேண்டியதில்லை, நேராகவே பண்ணுறதா இருந்தாலுமே ஒரு டாக்குமெண்ட்டை கையில் கொடுக்குறப்ப இதுக்கு அட்ஜாயிண்டாக இந்த டாக்குமெண்ட் கேட்பாங்க அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும் அவருக்கு. அதனால் அதையும் ஆட் பண்ணி வச்சு அனுப்பிச்சிடுவார், அல்லது இதை ரெடியாக கையில் வச்சுருப்பார். அவர் அந்த இதை ஃபைலை பார்த்துட்டு அப்படின்னு நிமிந்தாருன்னா இந்தாங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துருவார். அப்போது அது மாதிரி அப்போ இவங்கள வந்து அந்த கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரியான அமைப்பு. கவர்மெண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய, சர்வீஸுங்கிறது வேலைக்கு போகிறதில்ல, வேலைக்கு போகிறதுங்கிறது 2வது ஆப்ஷன். கவர்மெண்ட்டுக்கு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுங்கிற மாதிரியான விதங்கள், கவர்மெண்ட் சைட்லேருந்து அவைல் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து இவங்க கரெக்டாக அவைல் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அரசியல்வாதிகள் அதிகாரிகளுடைய தொடர்புங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குன்ற மாதிரியான அம்சம் வலுவாக சொல்லலாம். அதே மாதிரி இவங்க பெரும்பாலும் பாருங்கள் கொஞ்சம் சூடான சாப்பாடாக இருக்கணும், இல்லாட்டி கொஞ்சம் காரமான சாப்பாடாக இருக்கணும், அப்போதே அவங்களால சாப்பிட முடியும். இல்லாட்டினா என்ன ஜோராக்கி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியான டைப்பில் இருக்கும்.
இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 3ல செவ்வாய் கனெக்ட் ஆச்சுனாக்க வீட்டுக்காரமாட்ட இங்கே பாரு நீ கட்டின புடவையோட வந்தால் போதும், எல்லாம் நான் சம்பாரிச்சு போட்டுக்கிறேன், நான் எனக்கு பொண்டாட்டி வேணும்னு தான் நான் கட்டுறேன், அப்போ நானே சம்பாரிச்சுக்கிறேன், வாடி நீ சும்மா கட்டின சேலையோட அப்படின்ற மாதிரியான ஸ்டைல் இவங்கெல்லாம். அதையும் மீறி வீட்டில் வந்து இல்லடா தம்பி அதெல்லாம் கேட்டு வாங்கணும்டா, இதான்டா முறை அப்படின்னாக்கு இங்கே நீ வேணா கேட்டு வாங்கிட்டு எனக்கு பொண்ணுத்தே வேணும், பொண்ணை கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் பட்டுன்னு பேசக்கூடிய டைப்பில் இருப்பாங்க இந்த 3ல் செவ்வாய் கனெக்ட் ஆனா. சரி சார், அந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் கனெக்ட் ஆகிருக்கிறதுங்கிறது வந்து இவங்களுடைய பேரையும் புகழையும் இவங்க காலத்துக்கு பின்னாலும் நிலைச்சு நிப்பாட்டிடும். எப்படி நிப்பாட்டும், நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா பார்க்குறோம்ல, என்னடா அந்த காலத்து பில்டிங் மாதிரி ஜமீன் காலத்து பில்டிங் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஊருக்காரர் சொல்லுவார், அது தெரியாதா இது எங்கள் ஊரில் இருக்கிற ஜமீனியா, இன்ன பேரில் இருந்தார், அவர் தான் அதை பண்ணார் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி அந்த சொத்து பத்துக்களை வச்சு அவங்களுடைய பேர் நிலைச்சு நிற்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவங்க பண்ணின அந்த பில்டிங்ஸ் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பேர் நிலைச்சு நிற்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கனெக்ட் ஆகிறதுங்கிறதுனால வரும். சரி, இதை அப்படியே விட்டுருங்க. புதன் சேர்றார், எது 3ஆம் இடத்து அதிபதியோட புதன் சேர்றார் அப்படின்னாக்க இவங்களை நல்லா கவனிச்சு பாருங்க. மியூசிக் கேட்கறதுல ரொம்ப ஈடுபாடு இருக்கும், ஒரு சிலருக்கு கதை புக்கு படிக்கிறதுல ரொம்ப ஈடுபாடு இருக்கும். இவங்கள மாதிரி ஆள் தான் வந்து குக்கு எஃப்எம் மாதிரியான எஃப்எம்ல வந்து வாடிக்கையாளராக இருப்பாங்க, அல்லது வந்து ஒரு யூடியூப்பே போகிறாங்கன்னா பெரும்பாலும் பாட்காஸ்ட் மாதிரி கேட்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அவங்க வந்து இதாக கேட்குறதுங்கிறது கம்மி, எது ஒரு சாங்ஸ் கேட்குறதுங்கிறத விட பாட்காஸ்ட் நிறைய கேட்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. அதே மாதிரி இவங்களுடைய டாக்குமெண்டேஷன்லாம் ரொம்ப பக்காவாக இருக்கும், எது அவங்களுடைய +2 சர்டிஃபிகேட்லேருந்து +2 படித்த ரெக்கார்ட் நோட்லேருந்து அப்புறம் வந்து காலேஜ் படித்த ரெக்கார்ட் நோட்லேருந்து அத்தனையும் அப்படியே பத்திரமா வச்சுருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. இந்த புதன் வந்து 3ஆம் இடத்தோட கனெக்ட் ஆனா. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மாமன் மச்சினனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய மனோநிலை அவங்களுக்கு இருக்கும். இதை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டா போதும். லேசாக ட்விஸ்ட் ஆங்கினாங்கன்னு வச்சுங்களேன், இவர் பயங்கரமாக எகிரிடுவான் நம்மால். அப்போது இந்த புதன் வந்து 3ஆம் இடத்த அதிபதியோட சம்மந்தப்படுதுன்னா அவங்களுடைய நோக்கம் பூரா எங்கே இருக்குன்னு தெரியுமா, படிப்பை நோக்கி இருக்கும், இன்டெலிஜென்ஸை நோக்கி இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போ படிப்புங்கிறது நான் பிஹெச்டி பண்ணணும், மாஸ்டர்ஸ் பண்ணணும், எம்எஸ் வந்து ஜெர்மனியில் போய் பண்ணணும், அல்லது எம்எஸ் யூஎஸில் பண்ணணும், அல்லது யூகேல போய் ஃபர்தர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான அந்த இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. அப்போ மெயின் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த படிப்பை நோக்கி இருக்கும். இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து பெரும்பாலும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வகையில், அதாவது சொலிசிட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அட்வொகேட்டுங்கிற மாதிரியான லைனில் போகிறதுங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்குன்ற மாதிரியான அம்சம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இது ஆடிட்டிங் லைன் நல்லாயிருக்கும், அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த லைன் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நவீன காலத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா 3ஆம் இடத்த அதிபதி புதன் கனெக்ட் ஆகி அதோட கேது சேர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இந்த மாதிரியான லைன் வந்து நல்லாவே ஒத்து வரும். அது மட்டும் இல்லாமல் கிளவுட் மேனேஜ்மெண்ட்டு அல்லது டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறதும் சரியாக வரும். அதில் கேது இருக்கக்கூடாது, ராகு இருக்கணும். எது 3ஆம் இடத்த அதிபதி புதன் ப்ளஸ் ராகு அப்படி இருந்ததுனாக்க டேட்டா சயின்ஸ் வந்து ரொம்ப டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து சூப்பராக வரும் அப்படின்ற மாதிரியான அம்சம் உண்டு. அதே மாதிரி கணக்கில் இந்த கணக்கு நல்லா வரும், எது பிஸ்னஸ் மேத்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பிரமாதமாக வரும். கேது சேர்ந்துருந்துச்சுன்னா எலக்ட்ரானிக்ஸ் மேக்ஸ் நல்லா வரும். இப்போ M1 M2எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா இன்ஜினியரிங் காலேஜில், அதெல்லாம் பின்னி எடுப்பான். அப்போது இந்த புதன் வந்து 3ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகிறதுங்கிறது அவங்களுடைய புத்திசாலித்தனம், இன்டெலிஜென்ஸால் பேர் வாங்கக்கூடிய ஜாதகர்களாக இருப்பாங்க. இதில் இருக்கிறவங்க சூரியனோட கனெக்ட் ஆகிறாருன்னு வச்சுங்க, சூரியன் புதன் ப்ளஸ் 3ஆம் இடத்த அதிபதினு நின்னா அவங்க IAS எழுதுறது, IPS எழுதுறது, குரூப் 1 எழுதுறது, குரூப் 4 எழுதுறது, இதிலெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு இதில் வந்துடும். சரியா, அப்போ 3ஆம் இடத்த அதிபதியோட புதன் சேர்ந்திருக்காரு, இவரோட குருவும் கனெக்ட் ஆகிறாருன்னு வச்சுங்களேன், வாத்தியாராக போகிறது, லெக்சரராக போகிறது, இது மாதிரியான லைன் வந்து அவங்களுக்கு நல்லாவே ஒத்துவரும். அப்போ அடுத்த கிரகம் கனெக்ட் ஆகல அதனுடைய பலன் மாறும் இல்லையா, அதை வச்சு சொல்றேன். அப்போ புதன் 3ஆம் பாவத்தில் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு பெரும்பாலும் புளிப்பு சுவைங்கிறது ரொம்ப நல்லா பிடிக்கும்ன்ற மாதிரியான அம்சம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடி நரைக்கிறது ரொம்ப லேட் ஆகும் அவங்களுக்கு, தலை நரைக்கிறதுங்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் முடி கொட்டுறது கூட லேட்டாக தான் கொட்டும். அப்போ சொட்டையாகிறது கூட வயசான காலத்தில் தான் ஆகும் அப்படின்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பாயிண்ட் சொல்லலாம். ஆனால் ஒரு சிலருக்கு 3ஆம் இடத்த அதிபதி வீக்காக இருந்து புதன் சேர்ந்துருந்துச்சுன்னா அவங்களுடைய படிப்புலையும் தகராறு இருக்கும். அதே மாதிரி காது கேட்கறதுல வயசான காலங்களில் ட்ரபிள் வரும். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கான இம்பேக்ட். ரெண்டாச்சா, அப்போ புதன் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறது 3ஆம் இடத்த அதிபதியோட நின்னா யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறான். சரி, இப்போ 3ஆம் இடத்த அதிபதியோட குரு நிற்கிறார் அப்படி வச்சுக்கிருவோம்.
இந்த குரு ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், 3ஆம் இடத்துல குரு இருக்கார், 3ஆம் இடத்ததிபதியோட குரு சேர்ந்திருக்கிறார், அல்லது 3ஆம் இடத்ததிபதியும் குரு மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்காங்க, அல்லது 3ஆம் இடத்ததிபதி வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். ஸோ தீஸ் ஆர் த பாசிபிலிட்டிஸ் டு கனெக்ட் வித் குரு இன் 3ஆம் இடத்ததிபதி. சரியா? அப்போ இவங்க 2 பேரும் கனெக்ட் ஆனால் அப்போ என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னா, நியாயவான், தர்மவான், நீதிமான், நேர்மையாளன், அதாவது 4 பேர்த்துக்கு மேலாளா நிற்கிறதுக்கான அந்த கெப்பாசிட்டி இவருக்கு இருக்கும். 10 பேரை மேனேஜ் பண்ணி போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். நிறைய பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய இடத்துல இவர் வந்து ஒரு ஆஃபீஸராக இருப்பார், ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டியாக இருப்பார். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸில் பண்ணால் கூட அந்த பிஸ்னஸுக்கெல்லாம் வந்து ஒரு அசோசியேஷன் இருந்ததுன்னா அதில் ஒரு பொறுப்பில் இருப்பார். அதே மாதிரி ஃபைனான்ஸே குறிக்கோளாக இருப்பார். எது நமக்கு பொருளாதாரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ கையில் இருக்க காசு பணத்தை வெளியே விடுறதுனா கேல்குலேட்டிவாக விடணும், அதே மாதிரி கரெக்டாக திரும்ப பிடிக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் அவருக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமும் நகநட்டு போக்குவரத்து அல்லது தங்கமும் கேட்கலாம் வேண்டியதில்லை, அதுவாகவே வந்து சேரும் அப்படின்ற மாதிரியான அம்சம் உண்டு. அதே சமயத்தில் 3ல் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரை நினச்சி இவங்க ரொம்ப பயப்படுவாங்க. இவங்களுக்கு பயம்ங்கிறது வந்து ஃபிசிக்கலாலாம், அதாவது அது எப்படி சொல்கிறதுனா தன்னுடைய ஹெல்த்தை பொறுத்து, தன்னுடைய உடல் நலத்தை பொறுத்து, தன்னுடைய ஃப்யூச்சரில் வந்து தனக்கு மதிப்பு மரியாதை எதுவும் பாதிக்கப்பட்டுருமா அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு பாயிண்டில் வந்து இவங்க நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போது இந்த குரு வந்து நல்ல பொசிஷனில் சேர்ந்துருக்கார் அப்படின்னாக்க ஃப்யூச்சரை பிரமாதமாக பில்டப் பண்ணிடுவாங்க. எது இன்னென்னது வேணும், இப்போ இதில் பண்ணணுமா, இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொண்டு போய் போடு, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் எத்தனையில் போடு, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போட்டுரு, இந்த பக்கம் வந்து இதில் போடு, அது என்ன ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு அமௌண்ட்டை போடு, அது இல்லாமல் ஒரு சொத்தை ஒன்று வாங்கி போடு. அப்போ கரெக்டாக பிளானிங் இருக்கும். சரியா? பின்னால் வரக்கூடிய பிளானிங். இவங்களுடைய பிள்ளைகள் வந்து இந்த சொத்தை காப்பாற்றினாலே போதும் பெரிய ஆள் ஆயிடுவான். அது மாதிரியான அளவில் இவங்க சம்பாரிச்சு போட்டுருவாங்கன்ற மாதிரியான அம்சம் அந்த 3ஆம் பாவாதிபதியோட குரு சேர்ந்துருந்தா. ஏன்னா இவங்க குறிக்கோள் எல்லாமே அந்த பொருளாதாரத்தை நோக்கி தான் போகும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. எப்பயுமே இவங்கள்ட்ட ஹாட் கேஷ் கையில் வச்சுட்டே இருப்பாங்கங்கிற மாதிரியான அம்சம்லாம் உண்டு. அப்போ குரு வந்து வலுவான நிலையில் நிற்கிறது அப்படிங்கிறது 3ஆம் பாவாதிபதியோட நின்றுச்சுன்னா மிக பிரமாதமான அமைப்பு. 2வது, இவங்களுக்கு நிச்சயமாக பேரும் புகழும் கிடைக்கும். எதை வச்சு கிடைக்கும்? ஊரில் பெரிய மனுஷன் அவர் தான், அவர் தர்மகர்த்தாவாக இருந்த பற்றியாப்பா கோயிலுக்கு புனர் நிர்மாணம் பண்ணாங்க, அவர் பிரசிடெண்டாக இருந்த பற்றியா இந்த பள்ளிக்கூடம் கட்டினாங்க, அவர் வந்து இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தாப்பா அவர் முயற்சியில் தாப்பா இந்த ரோடு ஓட்டாக அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரியான ஒரு நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ரொம்பவுமே பரோபகார சிந்தனை இருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, கல்யாணத்து செலவில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி வாக்கு நாணயத்தை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பு. இவங்க வாங்கி போடக்கூடிய சொத்துக்கள் பார்த்திங்கன்னா சாதாரணமாக அவுட்டராக இருந்ததுன்னா கூட அது பின்னால் இவங்க வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மெயினான இடமா மாறும். அப்போ பல மடங்கு உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வகையில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டெவலப்மெண்ட்டு அப்ரிஷியேஷன் இருக்குங்கிற மாதிரியான ஒரு அம்சம் வந்து அந்த குரு வந்து 3ஆம் பாவத்தில் நிற்கிறது, கனெக்டட் வித் 3rd ஹவுஸ் அப்படின்றது. சரி, இப்போ இவன் நிறைய சொல்லிட்டே போகலாம். குருவுக்கு மட்டுமே பேச ஆரம்பித்தோம்னாக்க அப்புறம் சாயங்காலம் வரைக்கும் குருவுக்கே பேச வேண்டியதான். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து சனி எடுத்துக்கங்க. இந்த சனி வந்து 3ஆம் பாவத்தில் நிற்கிறார் அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் எல்லாமே எங்கே இருக்கும் தெரியுமா? நான் தனித்து பிஸ்னஸ் பண்ணணும், நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். அதுலேயும் இவங்க பிஸ்னஸ் எல்லாம் பெரும்பாலும் பாருங்கள் சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கும். ஒரு பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி வராமல் சர்வீஸ் பேஸ்டாகவே இவங்களுடைய விருப்பமெல்லாம் கிட்டத்தட்ட 90% அதை நோக்கி இருக்கும். ஆனால் ஒன்று, இவங்க வந்து அதில் நல்ல பேர் சம்பாதிப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. 3ஆம் இடத்ததிபதியோட கனெக்டட் வித் சனி அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நடக்கிற தசை மட்டும் ஒத்துக்குச்சுன்னா இவங்களுக்கு நிறைய பேர் வந்து ஆள் அடிமையாக இருப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து அவர் முதலாளியாக இருப்பார், சூப்பர்வைசராக இருப்பார், மேனேஜராக இருப்பார், ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸராக இருப்பார், அப்படி ஒரு பெரிய இடத்துல உட்காந்துருப்பார், கமாண்டிங் அத்தாரிட்டியாக இருப்பார்ன்ற மாதிரியான அம்சம் வந்து அந்த சனி வந்து கனெக்டட் வித் 3rd ஹவுஸ். அப்போது இது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தம்பி தங்கச்சிகளை எல்லாம் ஒன்வே டிராஃபிக் மாதிரி இவர் தான் எல்லாத்தையும் கொடுத்து பார்ப்பாரே தவிர அங்கேருந்து எதுவும் வராது. இதனால வீட்டில் அப்பப்போ மல்லு கட்டிட்டு கிடப்பாங்க. அப்புறம் வீட்டுக்காரம்மா டென்ஷன் ஆகும்ல, என்னடா உங்கள் வீட்டுக்கு மட்டும் செய்கிற எங்கள் வீட்டுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன்ற மாதிரியான டைப்பில் கேட்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, மொத்தத்தில் அந்த 3ல் சனி இருந்தால் அவங்களுடைய நோக்கம், சிந்தனை, எண்ணம், முயற்சி எல்லாம் எதை நோக்கி போகும் தெரியுமா? தொழில். நான் தொழில் செய்யணும், தொழில் ஆரம்பிக்கணும், என்னுடைய பிராண்ட் நேமை நான் வெளியில் கொண்டுட்டு வரணும், நான் வந்து ஐபிஓ கொண்டுட்டு போகணும் கம்பெனியை, அல்லது வந்து நான் ஒரு பெரிய கம்பெனி ஒரு 100 கோடி 200 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு கம்பெனியை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும், 10-500 பேர்த்துக்கு நான் வேலை கொடுக்கணும், ஆஃப் ஷோரில் வேலை கொடுத்து வாங்கி சேலெல்லாம் பண்ணணும், அந்த அளவுக்கெல்லாம் நான் வந்து டெவலப் பண்ணணும்
இண்டிவிஜுவல் கம்பெனி ஆரம்பிச்சு கூட நான் பெருசாக கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரியான முரட்டுத்தனமான நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய, ஏன் முரட்டுத்தனமான நம்பிக்கைன்னா அது சக்ஸஸ் ஆகணும்னா இந்த காம்பினேஷன் மட்டும் முக்கியம் இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் தட் நடக்கிற தசா புத்தி, அவருடைய வயசு ரெண்டும் மேட்ச் ஆனால் தான் அதில் சக்ஸஸ் ஆக முடியும். இப்போ ஒரு கம்பி மத்தாப்பை கொளுத்தணும்னா என்னெல்லாம் வேணும்? கம்பி மத்தாப்பை கொளுத்துறதுக்கு என்னடா வேணும் அப்படின்னாக்க நீங்கள் யோசிச்சு பாருங்க. முதல்ல ஒரு விளக்கு வேணும். ஏன்னா தீப்பெட்டியை வச்சு கம்பி மத்தாப்பை கொளுத்த முடியாது. அந்த விளக்கை கொளுத்தி வச்சு அந்த விளக்கு கொளுத்துறதுக்கு ஒரு தீப்பெட்டி வேணும், அதுக்கு ஒரு விளக்கு வேணும் அல்லது மெழுகுதிரி வேணும். அதுக்கப்புறம் அந்த கம்பி மத்தாப்பை எடுத்துகிட்டு போய் அங்கே பிடிச்சோம்னா அது ஒரு டைம் எடுத்து பொருத்தும். ஸோ தீஸ் ஆர் த ப்ராசஸ் டு கம்பி மத்தாப்பை கொளுத்துறது. அப்போ ஒரு சாதாரண விஷயத்துக்கு எப்படின்னா இந்த தொழிலில் சக்ஸஸ் ஆகிறதுங்கிறது இது இனிஷியேட் பண்ணிடும். எது? 3ஆம் இடத்துல சனி, 3ஆம் இடத்த அதிபதியோட சனி கனெக்ட் ஆகிறதுங்கிறது இனிஷியேட் பண்ணி விட்டுரும், ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதா இல்லை அப்படியே லெஃப்டில் கொண்டு போய் வண்டியை கவுத்துறதா அப்படிங்கிறது நடக்கிற தசை ப்ளஸ் அவர் வாங்கி வந்த வரம். ஏன்னா 9ஆம் பாவாதிபதி யாரோடெல்லாம் சேர்ந்திருக்காரோ அந்த இடம் பூரா சக்ஸஸ் ஆகும். 8ஆம் பாவாதிபதி யாரோடெல்லாம் சேர்ந்திருக்காரோ அங்கே எல்லாமே பஞ்சாயத்து வரும். ஸோ இது மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அந்த டைம் நடக்கிற அந்த தசை இவருக்கு ஒத்துக்குச்சுன்னா அந்த பிஸ்னஸில் இவர் சக்ஸஸாக கொடிகட்டி பறப்பார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இந்த சனி 3ஆம் பாவத்தோட கனெக்ட் ஆனா. அப்போது இப்போ பாருங்க, 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய நோக்கம், செயல்பாடு இதெல்லாம் எதை நோக்கி போகும், அவனுடைய எண்ணங்கள் எதை நோக்கி இருக்கும், அப்போ எதில் அவனுக்கு பேரு புகழ் கிடைக்கும், எதனால் நேம் அண்ட் ஃபேம் வரும் அப்படிங்கிறத இந்த 3ஆம் இடம் தான் டிசைட் பண்ணும். அவ்வளவு முக்கியமான ஸ்தானம் 3ஆம் இடம். நம்ம ஏன் இதுக்கு முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்கறது இல்லை அப்படின்னாக்க, நான் முதலே சொன்ன மாதிரி 10ஆம் இடம்னா தொழில், 7ஆம் இடம்னா மனைவி, 4ஆம் இடம்னா வீடு மனை வண்டி வாகனம், லக்னம்னா உசுறு, 5ஆம் இடம்னா பூர்வீகம் உயர்கல்வி, 9ஆம் இடம்னா பாக்கியஸ்தானம் தாப்பனாரு பூர்வீக சொத்து. அப்போ இது மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு டக்குன்னு கேட்சியாக இருக்குங்கிறதுனால அதை எடுத்துக்கிறோமே தவிர 3ஆம் இடம் இஸ் ஆல்சோ ஏ முக்கியமான இடம் அப்படிங்கிறத இப்போ நம்ம புரிஞ்சிட்டு இருக்கலாம். ஒரு மனிதனுடைய பேரும் புகழும், நான் மறுபடியும் அந்த குறளை சொல்கிறேன், ஈதல் இசைபட வாழ்தல் அதுவன்றி ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இசைபட வாழ்தல் அப்படிங்கிறதுக்கு இந்த 3ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.